ஸோ அதே மாதிரி உங்களுடைய பழைய அந்த இந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அந்த ப்ளூப்பர்ஸ், சிவானா பக்கத்துல நீங்க உட்காந்துருக்கிறது, அவர் போட்டு கலாய்க்கிறது எல்லாரையுமே அது யூடியூப்ல பார்த்தா நம்பர் ஏறினே போகுது வியூஸ் கணக்கு. அப்படியாங்க? ஆமாக்கா, நீங்க அந்த பார்த்தது இல்லையா? எபிசோட்லாம் நான் எனக்கு இருக்கிறதே தெரியாது யூடியூப்ல bro. வந்து இருக்குக்கா, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இதை அனுப்புங்க. முடிச்சுட்டு அதுல இங்க அந்த பாருங்க, கொடுமையை வேற அவர் பார்க்கணுமா? போட்டு ஒருத்தர் யாரையோ பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாரு, பக்கத்துல நீங்க அப்படியே அப்பாவியா அப்படி உட்கார்ந்து இருப்பீங்க, அப்படியே கம்முன்னு. இங்க பாதி நேரம் இவங்க அவங்கள கழுவி ஊத்துறதும், அவங்க இவங்கள கழுவி கழுவி ஊத்துறதும், ஊத்துறதும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுட்டா நம்ம போய் உட்காந்துடுறது, ஓகே. அவ்வளவுதான். பட் ஆனா இந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாமே வந்து யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஆஃப்டர் இந்த இத்தனை வருஷம் கழிச்சு, அப்பவே நம்ம ரியாலிட்டி ஷோல அப்படிலாம் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி எல்லாம்? உண்மை சொல்லணும்னா எனக்கு அந்த ஷோ பத்தியோ இல்ல அதோட வேல்யூ என்னன்னு கூட எனக்கு அப்போ தெரியலங்க. Okay. ஏன்னா எங்க வீட்டு சைடுல யாருமே அந்த மீடியாக்குள்ள கிடையாது. எனக்கு இருந்த ஒரே ஒரு மைண்ட் வந்து எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம என்ன கான்செப்ட் கொடுத்தாலும் நம்ம பேஷனட்டா பண்ணணும், இது நிச்சயமா. ஒண்ணுதான் மைண்ட்ல இருந்தது. நிச்சயமா. நான் ப்ராக்டிஸ் போவேன், ஷோ போவேன், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாரும் நம்மள்ட்ட போட்டோ கேக்குறாங்கன்றது கூட எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். ஓகே. அப்ப கேட்டாங்க, இப்ப கேட்கலன்றது எனக்கு வருத்தமும் கிடையாது. கிடையாது. அது ஓவரா எனக்கு ஏத்திக்கவும் மாட்டீங்க. ஏத்திக்கவும் இல்லை Okay. நான்.